என் வீட்டை முற்றுகிட்டு வரலையே, அந்த ரிலையன்ஸ் அந்த கடையை தான் முற்றுகிட்டு போனேன். பக்கத்தில் ஒரு சலூன் கடையில் போய் முற்றுகிட்டீங்க. அவன் திராவிட வெட்டி விடுறேன்ட்டான். அப்புறம் நீ என்ன நீ பேசிக்கிற நீ? ஏய், நீ என்ன நீ முற்றுகிடுற? முற்றுகைன்னு பேசுறியா? தமிழன் மரபு கோட்டையை முற்றுகையிடுறது, திராவிட மரபு வீட்டை முற்றுகையிடுறது. உனக்கு பயந்துட்டு ஓடிடுவேன்னு நினைக்கிறேன் நீ. அது என்ன பண்ணுறது? அவர் ஃபிடல் காஸ்ட்ரோ சேகுவாரா, அவர் பெரும்படையை நிரட்டி. தம்பி, இவர் தான் சொல்லியிருக்காரு, பெரியாரை அதிகப்படியாக உலகத்திலே விமர்சித்த கட்சி திமுக தான். ஆமாம், காணொலி அனுப்பட்டா தம்பி? ஏப்பா நீ எனக்கு முன்னாடி பேசியிருக்காப்பா, நான் ரொம்ப பின்னாடி பேசுகிறேன். மதிமாறன் ஒருத்தர் இருக்கார் தம்பி, அவர் வந்து இந்த பெரியாருடைய பெருந்தொண்டர். என்ன பேச்சு பேசியிருக்காரு பாருங்க. அது இருக்கட்டும், என்ன பேச்சு? இந்தி எதிர்ப்புங்கிறீங்க. முதலாக தமிழ்நாட்டில் இந்தி பள்ளிக்கூடத்தை திறந்தது யார்? அவரே பேசியிருக்காரு. இது எங்கள் தாத்தா திருவிக்காவன்னு சொல்கிறாரு. இந்தி பள்ளிக்கூடம் திறந்தது இந்த பெரியார் தான். அந்த விழாவுக்கு நானும் போனேன் கர்மம்ன்றப்பில். காங்கிரஸ் கட்சியில் இருந்ததுனால கூப்பிட்டாங்க, நானும் போய் பங்கேற்றேன்னு எழுதியிருக்காரு. நாங்கள் வந்து எதையும் ஆதாரம் இல்லாமல் பேசுகிறோம். இதுக்கெல்லாம் கேட்காம அதுக்கு காட்டு அப்படின்றிய. நீ என் படத்தை நானும் எங்கள் அண்ணன் இருக்கிறத வெட்டி ஓட்டினேன்றீல, அதுக்கு ஆதாரம் காட்டு. இதுக்கு காட்டு. அதான் அவர் வந்து அதான் அவர்கிட்ட நீங்கள் கேட்கணும், எப்படி செஞ்சீங்க அந்த செஞ்சு காட்டுங்க. இன்னொரு தடவை கேட்கணும்ல, நீங்கள் அதை கேட்கணும்ல. தம்பிங்க வாங்க தம்பி, எப்படி வெட்டி ஓட்டினீங்க தம்பி அப்படின்னு. அது ஸ்பெஷல் எடிட்டர் அவர். சொல்லுங்கள், எதையாவது பேசுகிறது. 15 வருஷமாக இந்த படம் இருக்குல்ல, அன்றைக்கெல்லாம் எங்கே போய் படுத்திருந்தேன்? இந்த படம் நான் தாங்க எடுத்து கொடுத்தவர், பொய் சொல்கிறாருன்னு சொல்ல வேண்டியதானே? சரி, வீர மகன் நேருக்கு நேரம் அண்ணன் நான் தானே அதை ஒட்டி கொடுத்தேன்னு வருது சொல்லு பார்ப்போம். நாயை கல்லை விட்டு எரிஞ்சின்னு வச்சுக்கிறீங்களேன், அது என்ன பண்ண? 4 தெரு அங்கிட்டு போய் நின்றுக்கிட்டு பழம் அங்கே நின்றுக்கிட்டு தெரியாதா உன்னையை பற்றி? நீ அங்கே இது பண்ண. கேட்குற கேள்விக்கு பதில். புதுசாக ஏதாவது நாங்களாம் இட்டு கட்டி பேசுகிறோமா? பெரியார் பேசுனதை எழுதுனதை எடுத்து பேசுகிறோமா? அதானே பேசுகிறோம். இப்போ நான் ஒன்று கேட்குறேன், தமிழ் மொழியை காப்பாற்றணும், தமிழ் மொழியை அழிய விடக்கூடாது, தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபடணும், தமிழுக்காக உழைக்கணும், தமிழுக்காக உயிரியே கொடுக்கணும்னு பேசுகிறவன்ட்ட, அந்த பைதிகார கூட்டத்துக்கிட்ட, அவங்கக்கிட்ட மற்ற மக்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அப்படின்னா அந்த மற்ற மக்கள் யார்? நாங்கள் தமிழை பாதுகாக்க பாடுபடுறோம், அதுக்காக போராடுறோம், உழைக்கிறோம், அதுக்காக உயிரையே எங்கள் முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. இந்த மற்ற மக்கள் யார்? மற்ற மக்கள் இவர்கள்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும்னா அந்த மற்ற மக்கள் யார்? இப்போ பெரியார் எந்த மக்களுக்கான தலைவர்? அவர் என்ன சாதின்னு உங்களுக்கு தெரியுமா? முதலாக சின்னச்சாமி முதலியார்னு எழுதின பெருமகன் யார் தெரியுமா? சாதி ஒழிப்பு போராளி நம்ம ஐயா தான். எழுதி அவங்க ஆத்தா வாங்கின கடன் தொல்லையில் தீக்குளிச்சு செத்து போனான்னு பெருமைப்படுத்தி எங்களை. எப்படி என் தங்கச்சி செங்கொடி காதல் தோல்வியில் செத்தாலும் இவங்களுக்கு அதே தான் அவர் எழுதுகிறாரு. இந்த மொழிக்காக போராடுற பயிலெல்லாம் அவனை 2 கட்டையை வச்சுக்க, இந்த பெட்ரோல் மண்ணெண்ணையை வச்சுக்க, தீக்குச்சி வச்சு கொளுத்தி விடு, எல்லாம் சரியாயிருவான்னு சொன்ன பெருந்தகை இவர் தான். இவர் தான் இந்தி ஒழிப்பு போராளி.